அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம். அதில் இருக்கிற 1வது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி நம்ம லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். மொத்தம் 78 கேள்வியை கொண்டு வந்திருக்காங்க. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்பத்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினா, தமிழை அமுது நிலவு மனம் என பலவாறு பெயரிட்டு அழைப்பவர் யார்? தமிழை அமுது நிலவு மனம் என பலவாறு பெயரிட்டு அழைப்பவர் பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்த வினா, பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? இதுக்கான பதில் சுப்புரத்தினம். சுப்புரத்தினம். அடுத்த வினா, பாரதிதாசன் பாடு பொருள்களாக பாடியவற்றுள் சரியானது எது? பாரதிதாசன் பாடு பொருளாக பாடியவற்றுள் சரியானது. பெண் கல்வியை பற்றி பாடியிருக்காரு, கைம்பெண் மறுமணத்தை பற்றி பாடியிருக்காரு, பொது உடைமையை பாடியிருக்காரு, பகுத்தறிவை பாடியிருக்காரு. அனைத்தும் சரி. அனைத்தும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா, புரட்சி கவி பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? புரட்சி கவி பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான பதில் பாரதிதாசன். அடுத்த வினா, இன்பத்தமிழ் என்ற பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் டேஸ் எனும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இன்பத்தமிழ் அப்படிங்கிற இந்த பாட்டு பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல் இருக்குது. எந்த தலைப்பில் இருக்குது? இதுக்கான பதில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அடுத்த வினா, பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்களுக்கு வேல். அடுத்த வினா, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற எது அமைய வேண்டும்? சமூகம் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்த வினா, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு டேஸ் ஆக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு அசதி. அசதினா சோர்வுங்க. அசதியாக இருக்கும். அடுத்த வினா, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நிலவு கூட்டல் என்று நிலவென்று. அடுத்த வினா, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். தமிழெங்கள். அடுத்த வினா, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுதென்று இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று அமுதென்று. அடுத்த வினா, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர். அடுத்த வினா, தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா என தாய்ப்பிள்ளை உறவாக தமிழை பாடியவர் யார்? இப்படியும் கேட்கலாம். அதாவது தாய்ப்பிள்ளை உறவாக தமிழை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான பதில் காசி ஆனந்தன். இவர் தான் பாடியிருப்பார், காசி ஆனந்தன். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி அப்படிங்கிற டைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஊழி பரலனூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என தமிழுடைய பழமையை பாடியவர் யார்? ஊழி பரலனூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றின் நூல் பல கொண்டதுவாம் என தமிழுடைய பழமையை பாடியவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார். அடுத்த வினா, சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடை, மேதினா உலகம், ஆழிப்பெருக்குனா கடல்கோள், தொன்மைனா பழமை, விளைவுனா வளர்ச்சி. அடுத்த வினா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என தமிழுடைய புகழ் 8 திசையிலும் பரவ வேண்டும் என்று பாடியவர் யார்? இப்படியும் கேட்கலாம். தமிழுடைய புகழ் 8 திசையிலும் பரவ வேண்டும் என்று பாடியவர் யார்? அல்லது முரசு கொட்டியவர் யார்? இப்படி சொல்லலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த வினா பாருங்க, பெருஞ்சித்திரனார் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. பெருஞ்சித்திரனார் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் மாணிக்கம். இது சரி. இவர் பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். தவறு. இவரை பாவலரேருன்னு சொல்லுவாங்க. பாவலரேருன்னு சொல்லுவாங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 3 சரி, 4 சரி, 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா, பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் சரியானது எது? பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் சரியானது கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அனைத்தும் சரி.
அடுத்த வினா, தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல் எது? தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல் எது? இதுக்கான பதில் கனிச்சாறு. கனிச்சாறு. நல்ல கவனிங்க, தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல் எதுன்னு கேட்கலாம், கனிச்சாறு. அடுத்த வினா, கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கும். அடுத்த வினா, தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி என பாடியவர் யார்? இப்படி பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த வினா, தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்? தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். மேன்மை. அடுத்த வினா, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது? தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினினா உலகம். அடுத்த வினா, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். அடுத்த வினா, பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். அடுத்த வினா, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். பாட்டிருக்கும். அடுத்த வினா, 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. இத்து பூசா உருவாகும் 8 திசை. அடுத்த வினா, பொறுத்துக. மோனைனா என்ன, எதுகைனா என்ன, இயைபுனா என்ன, முரண்னா என்னன்னு பொருத்தணும். இதுக்கான பதில், மோனை என்பது பாடலுடைய முதல் எழுத்து ஒன்றி வருவது. எதுகை என்பது பாடலுடைய 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இயைபு என்பது பாடலுடைய இறுதி எழுத்து ஒன்றி வருவது. முரண் என்பது பாடலில் எதிரெதிர் சொற்கள் இடம்பெற்று வருவது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை. வளர்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் உரைநடை கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்றவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று புகழ்ந்தவர் பாரதியார். அடுத்த வினா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழுடைய இனிமையை பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழுடைய இனிமையை பாடியவர் யார்? இதுக்கான பதில் பாரதியார். அடுத்த வினா, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று, தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிது. காரணம், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் இடஞ்சொலி எழுத்துக்களாக உள்ளன. இதற்கான பதில் கூற்று சரி. தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிது. காரணத்தில் தப்பு இருக்குது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக உள்ளன. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்தாக உள்ளன. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். காரணம், உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். இதுக்கான பதில் கூற்று காரணம் இரண்டுமே சரிங்க. அடுத்த வினா, வலஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது எது? வலஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது எது? இதுக்கான பதில், ஆ என்பது வலஞ்சொலி எழுத்து, ஏ என்பது வலஞ்சொலி எழுத்து, அவ் என்பதும் வலஞ்சொலி எழுத்து, நா என்பதும் வலஞ்சொலி எழுத்து. இங்கே இருக்கிற அனைத்துமே சரி என்பது ஆன்சர். ஆ, ஏ, அவ், நா இந்த 4மே வலஞ்சொலி எழுத்துக்கள் தான். அடுத்த கேள்வி, இடஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது எது? இடஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது எது? இதுக்கான பதில், டா என்பது இடஞ்சொலி எழுத்து, யா இடஞ்சொலி எழுத்து, இந்த லாவும் இடஞ்சொலி எழுத்து, நியா இது வலஞ்சொலி எழுத்து. ஸோ இதுதான் பொருந்தாது. அடுத்த கேள்வி, தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் எது? தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் எது? இதுக்கான பதில் தொல்காப்பியம். தொல்காப்பியம். அடுத்த கேள்வி, தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் தொல்காப்பியத்தில் எந்த பாடலில் உள்ளது? இந்த பாட்டு வரி தொல்காப்பியத்தில் எந்த வரியில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், அடுத்த கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது.
காரணம் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் 165வது பாடலாக இது உள்ளது. இதுக்கான பதில் கூற்று சரி. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இது சிலப்பதிகாரத்தில் தான் வருது. காரணத்தில் தப்பு இருக்குது. இது புகார் காண்டத்தில் வரல, இது வஞ்சி காண்டத்தில் வருது. அப்போ கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று தமிழன் கண்டாய் என்னும் பாடலில் முதலில் தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. காரணம் திருத்தாண்டகத்தில் 23வது பாடலில் அப்பர் எழுதியுள்ளார். இதுக்கான பதில் கூற்று காரணம் இரண்டும் சரி. தமிழன் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல திருத்தாண்டகத்தில் தான் வருது, 23வது பாட்டில் இருக்குது. இதை எழுதியவர் அப்பர். அடுத்த கேள்வி, அக்ரிணை பிரித்து எழுதுக. அக்ரிணை பிரித்து எழுதுக. இதுக்கான பதில் அல் கூட்டல் திணை அக்ரிணை. அடுத்த கேள்வி, பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் பிரித்து எழுதுக. இதுக்கான பதில் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்த கேள்வி, பூவுடைய நிலைகள் எத்தனை? புவியிற்கு எத்தனை நிலைகள் இருக்குது? இதுக்கான பதில் பூவுக்கு 7 நிலைகள் இருக்குது. 7 நிலைகள். அடுத்த கேள்வி, புவியின் சரியான வரிசையை கண்டறிக. அதாவது நிலைகள் 7ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சரியான ஆர்டரில் கேட்குறாங்க. இதுக்கான பதில் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஆர்டர் முக்கியம். அரும்பு ஃபஸ்ட்டு வரும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அடுத்த கேள்வி, பொறுத்துக. நூலுடைய வகையை கரெக்டாக பொருத்தணும். இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல், சங்க இலக்கியம் 8 தொகையும் 10 பாட்டும், அறநூல்கள் திருக்குறளும் நாலடியாரும், காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்த கேள்வி, மா என்ற சொல்லுக்கான பொருளில் பொருந்தாதது எது? மா என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். துகள், வண்டு, குளம், அளவு, இது சரி. மரம், விலங்கு, பெரிய திருமகள், இதுவும் வரும் கரெக்டு. அழகு, அறிவு, அழைத்தல், இதுவும் வரும் கரெக்டு. வயல், மேன்மை, மரம், இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரி என்பது தான் ஆன்சர். இந்த பொருளை வச்சு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், இசைத்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. தமிழுக்கு முத்தமிழ் அப்படிங்கிற சிறப்பு பேர் இருக்குது. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. இயல் தமிழ் என்பது எண்ணத்தை வெளிப்படுத்தும், இங்கே வந்திருக்கணும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் மாறி வந்திருக்கு. அதாவது 2, 3 மாறி வந்திருக்குங்க. நாடகத்தமிழ் சரி. நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும் சரி. அடுத்த கேள்வி, தாவர இலை பெயர்களை பொறுத்துக. தாவரத்துடைய இலைகளை கரெக்டாக பொருத்தணும். இலை என்பது ஆலமரம், அரசமரம், மாமரம், பலாமரம், வாழைமரம், இதனுடைய இலையை இலைன்னு தான் சொல்லுவோம். அதுவே அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரைன்னு கீரையை சொல்லுவோம். புல் அப்படின்னா அருகம்புல், கோரைப்புல்னு சொல்லுவோம். நெல்லுடைய இலை, வரகுடைய இலையை தாள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, தாவர இலை பெயர்களை பொறுத்துக. இங்கேயும் சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் மல்லி தலை, மடல், அதாவது சப்பாத்தி கள்ளி, தாளை, இதை மடல் சொல்லுவோம். கரும்பு நாணல், இதனுடைய இலையை தோகைன்னு சொல்லுவோம். பனை இலை, தென்னை இலையை ஓலைன்னு சொல்லுவோம். கமுகுனா பாக்குங்க, பாக்குடைய இலையை கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சரியாக தான் பொருத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, தமிழ் எண்களை பொறுத்துக. இதை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் கா அப்படின்னா 1, உ அப்படின்னா 2, கா அப்படின்னா 3, சா அப்படின்னா 4, ரு அப்படின்னா 5. அடுத்த கேள்வி, தமிழ் எண்களை பொறுத்துக. இதையும் சரியாக பொருத்தணும். நெடில் சா மாதிரி வந்தால் அது 6, ஏ அப்படின்னா அது 7, ஆ அப்படின்னா அது 8, கூ அப்படின்னா அது 9, கா 0 அப்படின்னா 10. அடுத்த கேள்வி, பொறுத்துக. 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சொற்களை கொடுத்துருக்காங்க. எந்த நூலில் அந்த சொல் இருக்குங்கிறத கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் பார் என்பது பெரும்பானாற்றுப்படையில் 435வது பாட்டில் இருக்குது. மீன் அப்படிங்கிறது குறுந்தொகையில் 54வது பாட்டில் இருக்குது. உலகம் அப்படிங்கிறது திருமுருகாற்றுப்படையில் ஃபஸ்ட்டு பாட்டில் இருக்குது.
அரசு அப்படிங்கிறது திருக்குறளில் 554வது பாட்டில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இதுக்கான ஷார்ட்கட் வந்து பெரும்படையை பார் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மீன் போன்ற விலங்குடைய பேர் வந்தாவே அது கண்டிப்பாக குறுந்தொகை தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பொறுத்துக. சொற்களையும் அது எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறதையும் பொருத்தணும். இதுக்கான பதில் வேளாண்மை என்பது கலித்தொகையில் 101வது பாட்டில் இருக்குது. உழவர் அப்படிங்கிறது நற்றினியில் 4வது பாட்டில் இருக்குது. வெள்ளம் என்பது 10 15வது பாட்டில் இருக்குது. கோடை என்பது அகநானூரில் 42வது பாட்டில் இருக்குது. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா, வேளாண்மை செய்யணுன்னா களி சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவு பண்ணணுன்னா நல்ல திணை இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. வெள்ளத்தை கண்டா பதறுது, மனசு பதறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, குறுந்தொகையில் இடம்பெற்ற 2000 ஆண்டுகள் பழமையான சொற்கள் எவை? நல்லா கவனிங்க. குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கும் 2000 ஆண்டுகள் பழமையான சொற்கள் எவை? இதுக்கான பதில் பாம்பு, முதலை, மீன், செய். இந்த 4மே குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கும். அனைத்தும் சரி என்பதா ஆன்சர். அடுத்த கேள்வி, முடி, ஒளி, செல், புகழ் ஆகிய சொற்கள் இடம்பெற்றுள்ளது. முடி, ஒளி, செல், புகழ் இந்த சொற்கள் இடம்பெற்ற நூல் எது? இதுக்கான பதில் தொல்காப்பியத்தில் தான் இந்த சொற்கள் எல்லாமே இருக்குது. அடுத்த வினா, நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் என பிறந்தநாள் வாழ்த்து பாடியவர் யார்? பிறந்தநாள் வாழ்த்து பாடியவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் அறிவுமதி. அடுத்த வினா, தொன்மை என்னும் சொல்லுடைய பொருள் என்ன? தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. தொன்மைனா பழமை. அடுத்த வினா, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இடப்புறம் இதை பிரித்து எழுதினோம்னா இடம் கூட்டல் புறம், இடப்புறம். அடுத்த வினா, சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. சீர்மை கூட்டல் இளமை. அடுத்த வினா, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? சிலம்பு கூட்டல் அதிகாரம் இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்த வினா, கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கணினி கூட்டல் தமிழ் இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். இத்து உருவாகுங்க, கணினி தமிழ். அடுத்த வினா, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? இதை முன்னாடியே பார்த்துட்டோம். இப்படி பாடியவர் பாரதியார். அடுத்து நான் பார்க்க போகிறது விரிவானம் அப்படிங்கிற தலைப்பில் கனவு பழித்ததுன்னு ஒரு கட்டுரையை கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். நிலம், தீ, நீர்வழி, விசும்பு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என உலகம் 5 பெரும் பூதங்களால் ஆனது என குறிப்பிடும் நூல் எது? உலகம் 5 பெரும் பூதங்களால் ஆனது என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். அடுத்த வினா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தியை குறிப்பிடும் நூல்கள் எவை? கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இந்த அறிவியல் செய்தியை கூறும் நூல்கள் எவை? இதுக்கான பதில் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. இந்த 5 நூல்களும் குறிப்பிடுகிறது. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என்று திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும், இங்கே வந்து தப்பாக வந்திருக்குதுங்க, எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை பாடியவர் யார்? திரவப் பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதனுடைய அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை பாடியவர் ஔவையார். ஔவையார். அடுத்த வினா, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று அறிவியல் கருத்தை கூறும் நூல் எது? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற அறிவியல் கருத்தை கூறும் நூல் கார்நாற்பது. கார்நாற்பது. அடுத்த வினா, நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற செய்தியை கூறும் நூல் எது? நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற செய்தியை கூறும் நூல் எது? இதுக்கான பதில் 10 இருக்குதுங்க. 10. அடுத்த கேள்வி, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற செய்தியை கூறும் நூல் எது? கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற செய்தியை கூறும் நூல் நற்றிணை என்பது சரி. நற்றிணை. அடுத்த கேள்வி, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் யார்? திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் கபிலர் தான் பாடியிருப்பார். கபிலர். அடுத்த வினா,
திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடும் நூல் எது? இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவ மாலையில் இருக்குது. திருவள்ளுவ மாலை. அடுத்த வினா, தொலைவில் உள்ள பொருளுடைய உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்தை கூறிய கலிலியோவுடைய முன்னோடி யார்? இப்படியும் கேள்வி வரலாம். கலிலியோவுடைய முன்னோடி யாருன்னு கேட்கலாம். இதுக்கான பதில் கபிலர் என்பது சரி, கபிலர். அடுத்து நாம் பார்க்க போகிறது இலக்கணம். தமிழ் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும், இதை நம்ம பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்கள். தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியின் இலக்கணம் 5 வகைப்படும். 5 வகைப்படும். அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. காரணம், இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இதுக்கான பதில் கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த வினா, பொறுத்துக. மாத்திரை அளவை கரெக்டாக பொறுத்துனுங்க. குறில் அப்படின்னா 1 மாத்திரை, நெடில் அப்படின்னா 2 மாத்திரை, ஆயுதத்துக்கு அரை மாத்திரை, மெய் அரை மாத்திரை. அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்துடைய பங்கு இன்றியமையாதது. காரணம், மெய் என்றால் உயிர் என்று பொருளாகும். இதுக்கான பதில் கூற்று சரி, காரணத்தில் தப்பு இருக்குது. மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்னு அர்த்தங்க. மெய் என்றால் உடம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கசட தபர வரிசையில் வரக்கூடிய இந்த ஆறும் மென்மையாக ஒலிக்கின்றன. இந்த என்னென்ன நமன இந்த வரிசையில் வரக்கூடிய ஆறும் வன்மையாக ஒலிக்கின்றன. யரள வளல இந்த வரிசையில் வரக்கூடிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தவறுங்க. கசட தபர இப்படி ஆரம்பித்தா அது மெல்லினம் கிடையாது, அது வல்லினம். நெனன் நமன இந்த வருஷம் வந்தால் அது மெல்லினம், இது வல்லினம் கிடையாது. இங்கே தான் மெல்லினம்னு வந்திருக்கணும். 3வது பாயிண்ட்டு சரியாக இருக்குது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும் சரி. அடுத்த வினா, பழமொழியின் சிறப்பு என்ன? பழமொழியின் சிறப்பு என்ன? இதுக்கான பதில் சுருங்கச் சொல்வது. சுருங்கச் சொல்வது. அடுத்த வினா, கலைச்சொல் அறிக. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சர்ச் என்ஜின்னா தேடு பொறி, இன்டர்நெட்னா இணையம், வாட்ஸ்அப்னா புலனம், ஆப்னா செயலி. வாட்ஸ்அப் இதை கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்த வினா பாருங்கள், கலைச்சொல் அறிக. இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 78 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைய டெஸ்ட்டில் அடுத்த இயல் 2வது இயலுக்கான கேள்விகளை பார்க்க போகிறோம். படிச்சுட்டு வந்துடுங்க. கலைச்சொல் அறிக. இதுக்கான பதில் வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல், இமெயில்னா மின்னஞ்சல், டச் ஸ்க்ரீன்னா தொடுதுறை, ஃபேஸ்புக்னா முகநூல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய டெஸ்ட்டை சிறப்பாக முடிச்சிட்டோம். மொத்தம் 78 கேள்வி பார்த்துருக்கோம். இந்த கேள்வியை தாண்டி கேள்வி வர வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.